கதக்கிறத அவாய்ட் பண்றது, இல்ல வாமிட்டிங் வருது குழந்தைக்கு, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றது எப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இதுல பார்க்க போறோம். சோ ஆஃப்டர் எவ்ரி ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய அடிக்குவேட்டா பர்பிங் பண்ண வைக்கணும். அதாவது குழந்தைய தோல்ல போட்டு தட்டி நல்லா ஏப்பம் வர வச்சு, ஏப்பம் வந்தாலுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குழந்தைய கண்டிப்பா அப்ரைட் பொசிஷன், அதாவது கொஞ்சம் நம்ம தோல்ல போட்டு, ஏன்னா பிறந்த குழந்தைய நம்ம யூஸ்வலி வந்து வேற எப்படியும் தூக்கி பிடிக்கிறதுக்கு யோசிப்போம். தோல்ல போட்டுக்கலாம். நீங்க தோல்ல போட்டு குழந்தையினுடைய ஹெட் அண்ட் நெக் ஏத்த மாதிரி ஒரு கையிலையும், குழந்தையினுடைய அந்த குளூட்டியல் பட்டக்ஸ் ரீஜன் வந்து ஒரு கையிலையும் நீங்க வச்சு புடிச்சுக்கலாம். சோ தோல்ல போட்டு நல்லா தட்டி கொடுக்கணும். குழந்தை வந்து ஏப்பம் வரும் யூஸ்வலி ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல. ஏப்பம் வந்த உடனே சரி படுக்க வைக்க கூடாது. ஏப்பம் வந்தாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்க இந்த ஷோல்டர்ல போட்டு அந்த பொசிஷன்லயே வச்சிருக்கணும். அடுத்தது வந்து ஒரு வேளை குழந்தைய வந்து ஒவ்வொரு டைமும் 10 to 15 மினிட்ஸ் உங்களால மேல வச்சிருக்க முடியல, பர்ப் பண்ண உடனேயும் நான் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வைக்கிற மாதிரி இருக்குன்னா, ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி கதக்கற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷோல்டர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு நார்மல் சாஃப்டான ஒரு டவல் எடுத்துட்டு நீங்க அதை ரோல் பண்ணி மடிக்கிறது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டவல் வந்து ரோல் பண்ணி நம்ம இந்த நெக் ரோல் மாதிரி, ஷோல்டர் ரோல்னு சொல்லுவோம், நம்மளோட இந்த 2 தோள் பட்டிக்கும் குழந்தையினுடைய 2 தோள் பட்டிக்கும் கீழே வர்ற மாதிரி இந்த நெக் ரோல் வந்து வச்சு விட்டீங்கன்னா ஹெட் கொஞ்சம் எலிவேட்டட் பொசிஷன்ல இருக்கும்.